வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ கோல் சாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கோல் சாரம் அப்படின்னா ஒரு கோல் ப்ளஸ் ஒரு சாரம்னா ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போதோ அது பேர் தான் கோல் சாரம். அது பேர் கோச்சாரம்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சனி, ராகு, கேது, குரு. 4 கிரகம் கோச்சாரத்தில் நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதுதான் மொத்தத்தில் பெரிய கிரகங்கள், அதோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சனி ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருக்கும், ராகு ஒரு வருஷம் இருக்கும், ராகு கேது 1.5 வருஷம் இருக்கும், குரு 1 வருஷம் இருக்கும். அப்படின்னா சனி ஒரு ராசியில் 30 மாதம் இருக்கும், குரு 12 13 மாதம் இருக்கும், ராகு கேது 18 மாதம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் அப்படின்றது 4 பாதம் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்தில் சனி ஒரு 13 மாதம் இருப்பார், குரு 5 மாதம் இருப்பார், ராகு கேதுல ஒரு 8 மாதம் இருக்கும். இதெல்லாம் தசா புத்தி அந்தரம் சூட்சமம் கோச்சாரம் இது எல்லாமே கலந்து தான் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ எப்படி நடக்குன்றதை நம்ம ஒரு ஜாதகம் மூலிமா நான் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள் நீங்கள். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு ஃபஸ்ட்டு சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் ராசி. இப்போ ரிஷப ராசியில் இவர் பிறந்தார் அப்படின்னா இவர் ரிஷப ராசியில் இவருக்கு சந்திர தசையில் 6 வருஷம் இருப்பில் இவர் பிறந்துக்கிறார் அப்படின்னா அது பிறக்கும்போது மட்டும்தான் சந்திர தசை. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு திசையெல்லாம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் செவ்வாய், இப்போ ராகு ஓடிட்டு இருக்குது. இப்போ சந்திரனோட நிலைமை பார்த்திங்கன்னா இப்போ மிதுனத்தில் சந்திரன் இருக்கிறார். பிறக்கும்போது இருந்த சந்திரன் எப்பயும் ஒரே இடத்துல இருக்க மாட்டார். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும். உடலும் மனமும் எப்பயும் நிலையாக இருக்காது, உடலும் மனமும் எப்பயும் மாறிட்டே இருக்கும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள்லாம் அது செயல்பட்டே இருக்கும். இப்போ சந்திரன் ராகு மேலே போயிட்டுருக்கிறாருன்னா இப்போ ராகு தசை. இப்போ ராகு தசையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போனாருன்னா இது ராகு தசை அப்படின்னு அர்த்தம். இந்த தசைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் செயல்படுவார். அது எந்தெந்த பாவத்தை அவர் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ, எந்தெந்த பாவத்தை இயக்குறாரோ அதை சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அவர் செய்வார். இப்போ நம்ம கோச்சார ஆய்வுக்கு போகலாம், எப்படி கோச்சாரம் பார்க்கணுன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் 3, 7, 11வது ராசியை இயக்குறாரு. முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். சந்திரன் 1வது ராசியை இயக்குறாரு, செவ்வாய் 3வது ராசியை இயக்குறாரு, புதன் 9, 11 ராசியை இயக்குறாரு, குரு 11ஆம் ராசியை இயக்குறாரு, சுக்கிரன் 6, 9 ராசி இயக்குறாரு, சனி 2, 4, 8, 10 ராசி இயக்குறாரு, ராகு 5, 7 ராசி இயக்குறாரு, கேது 12வது ராசி இயக்குறாரு. இந்த முதல்ல இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன இயங்கிட்டு இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரே மாதிரியே வாழ்க்கை எல்லாத்துக்குமே நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையெல்லாம் மாறி நடக்கும். கோச்சார கிரகங்களும் பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த 4 கிரகத்தோட கோச்சாரம் நடக்குதான்னு முதல்ல பார்க்கணும். நமக்கு ராகு தசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தரமோ இது நடக்குதான்னு பார்க்கணும். இல்லை குரு இது பார்க்கணும், இல்லை சனி பார்க்கணும், இல்லை கேது பார்க்கணும். ஏன்னா இதுதான் பெரிய கிரகங்கள். இதுக்கு மட்டும்தான் நம்ம கோச்சாரத்தில் ஒரு ஈடுபாடு கொடுக்கும். எப்பயுமே பிறக்கும் போது நாம் இருந்த ராசி கட்டத்தில் இருந்த கிரகங்களும் இன்றைக்கி இருக்கிற கிரகங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு, இப்போ ஒவ்வொரு கிரகமும் அப்போ இருந்த அதே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கோள் மேலே போயிட்டுருக்கும். இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கேது மேலே இன்றைக்கி போயிட்டுருக்கிறாரு, செவ்வாய் சனி மேலே போயிட்டுருக்கிறாரு, இன்றைக்கி சந்திரன் ராகு மேலே போயிட்டுருக்கிறாரு, புதன்றவர் சனி மேலே போயிட்டுருக்கிறாரு, குருன்றவர் சந்திரன் மேலே போயிட்டுருக்கிறாரு, சுக்கிரன்றவர் சந்திரன் மேலே போகிறாரு, சனின்றவர் ராகு மேலே போகிறாரு, ராகுன்றவர் சனி மேலே போயிட்டுருக்கிறாரு, கேதுன்றவர் சூரியன் மேலே போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி கோச்சார கிரகங்கள் இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்படின்னா இந்த கிரகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தசையோ புத்தியோ அந்தரமோ ஓடும்போது தசா புத்தி தான் முக்கியமாக அப்படின்னாலும் ஒரு சிறு சிறு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யார் யாருக்கு குரு தசையோ புத்தியோ ஓடி அவங்களுக்கு சந்திரன் 4, 8, 12 இல்லை 6, 8, 12 இருந்துச்சுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை எல்லாம் இருக்கும். இதே குருன்ற கிரகம் அவங்களுக்கு ஓடிட்டுருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா 2, 4, 6, 10னா பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆகிரும். 3, 7, 11னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 5 மாதம் இருக்கிற குரு கண்டிப்பாக அதெல்லாம் செய்வார். அதே மாதிரி 6, 8, 12னா பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிறது, பணம் பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதெல்லாம்
நமக்கு வந்து குரு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இங்கே வந்து கோச்சாரத்தில் வந்து 6 8 12 4 8 12லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சனியும் அதே மாதிரி தான். என்னென்னா சனி இப்போ ராகு மேலே நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாருன்னா ராகு யார் யாருக்கோ கெட்டு போயிருக்குதோ இப்போ 4 8 12 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா சனி மூலியமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 6 8 12நாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடைக்கும். 2 4 6 10னா திடீர்னு ஏதாவது இடங்கிடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிவிடும். ஒரு 5 7 இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடும். எதிர்பாராத திடீர் திருமணத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி கோச்சாரங்கள் வந்து ஏன்னா சனி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். அதனால் வந்து அந்த திருமண வாழ்க்கைக்கெலாம் சப்போர்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ராகுவும் வந்து இப்போ சனியோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறாருன்னா அந்த சனி வந்து யார் யாருக்கு நல்லா இருக்குது கெட்டு போய்க்குன்னு பார்க்கணும். சனி நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதாரத்தை நல்லா ஹைக் பண்ணி விடுவார். இப்போ 2 4 8 10னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். குழந்தைங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டார். பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதெல்லாம் வந்து தசை புத்தி அந்தரம் எவ்வளோ நாட்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தான் சொல்லணும். கோச்சாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கேது வந்து சூரியன் மேலே போயிட்டுக்கிறோன்னா இது திருமணத்துக்கு இதே உங்களுக்கு கேது தசை புத்தி அந்தரம் ஏதாவது ஓட்டிச்சுன்னா அந்த கிரகம் வந்து இப்போ சூரியன் மேலே போயிட்டுக்குதுன்னா அது 3 7 11னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணணும். உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் அதெல்லாம் க்யூர் பண்ணி விட்டுரும். அதே கிரகம் கேது நல்லா 2 6 8 12 4 8 12லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இது மாதிரி கிரகங்களும் கோச்சாரத்தில் அதோட தாக்கத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். எப்பயுமே வந்து நமக்கு சனி தசையோ குரு தசையோ ராகு தசையோ கேது தசையோ தசா புத்தி அந்தரம் இது ஏதாவது நடந்தால் தான் கோச்சாரத்தில் பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்கும். மீதி கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா 1 மாத கோள்கள். இதெல்லாம் வந்து 13 நாள் தான் கோச்சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்தில் போவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் பாதிப்புலாம் கொடுக்காது. இந்த திடீர் கல்யாணம் ஆகி திடீர்னு பிரச்சனை வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சனி 5 7 அப்படின்னு போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிரும். தசாபுத்தியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அங்கே கெட்டு கிடக்குது அப்படின்னா அந்த 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சுட்டு டபக்குன்னு கட் பண்ணி விடுறதெல்லாம் வந்து இந்த கோச்சாரத்தோட வேலை தான். இது ஒரு 2 மாதம் 1 மாதத்தில் நடக்கிற சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே கோச்சாரன்ற ஒரு சின்ன காரகம் வந்து அப்பப்போ ஆக்டிவேஷன் ஆகும். இது எப்பயும் தசாபுத்தி எப்போ வருது இந்த கோச்சார கிரகங்கள் வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லா விஷயம் எப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இது மாதிரி இது தசை இதெல்லாம் புத்தி இதெல்லாம் அந்தரம் இதில் எப்பப்போ இந்த டைமில் வருதோ அப்போ மட்டும்தான் அந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு வந்து வேலை செய்யும். எப்பயுமே எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் செய்யாது. அதுவும் நமக்கு எந்தெந்த கிரகத்தை அதை ஆக்டிவேஷன் பண்ணுது எந்தெந்த கிரகத்தை அது இயக்குது எந்த கிரகம் மேலே அது போயிட்டுக்குதுன்னு தான் பார்க்கணும். பிறக்கும் போது சூரியன் வந்து இவருக்கு குரு மேலே போயிட்டுக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி கோச்சாரத்தில் எது மேலே போயிட்டுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து கேது மேலே போயிட்டுக்கிறார். இது பிறந்தப்போ நடந்த விஷயங்கள் இது இப்போ நடக்கிற விஷயம் இது ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி தான் வந்து கோச்சாரத்தை பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி 7 சனி ஜென்ம சனி அஷ்டம சனிலாம் வந்தால் பிரச்சனை வரும் இது நடக்கும் அது நடக்கும்னா எல்லாத்துக்குமே அதெல்லாம் நடக்காது. கிரகங்களே முதல்ல சந்திரனை வச்சு பார்க்குறாங்க. சந்திரனே மாறி போயிடும். இப்போ இவங்க வந்து ரிஷபராசிக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்த்தா மிதுனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம் அது. அதனால் வந்து 7 சனி ஜென்ம சனி இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் கொடுக்காது. ராகு கேது குரு இதெல்லாம் வந்து பார்வை சேர்க்கை இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. நமக்கு எந்த நட்சத்திரத்தில் கோல் சாரம்ன்றது ஒவ்வொரு கிரகமும் எந்த கோல் மேலே நட்சத்திரத்தில் போதோ அந்த சம்பவம் தான் நடக்கும். அதனால் வந்து எந்த பாவத்து மேலே போதோ அதோட பாவத்தோட தாக்கத்தை வந்து கண்டிப்பாக அந்த கிரகம் பண்ணும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.